இந்தியாவின் இயற்கை செல்வங்களை பற்றி பேசும்போது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைதான் அதிகம் பேசப்படுகிறது. ஆனால் அதே நாட்டின் கிழக்கு பகுதியிலே கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அமைதியாக நின்று பல நதிகளுக்கும் காடுகளுக்கும் விலங்குகளுக்கும் உயிர் கொடுத்து வரும் மற்றொரு மாபெரும் மலைத்தொடர் இருக்கிறது. அதுதான் கிழக்கு தொடர்ச்சி மலை. இயற்கை வளம், உயிரியல் பன்மை மற்றும் வரலாற்று சிறப்பால் இந்த மலைத்தொடர் இந்தியாவின் மிக முக்கியமான நில அமைப்புகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. கிழக்கு தொடர்ச்சி மலை என்பது ஒரே தொடர்ச்சியான மலைச்சுவர் அல்ல. பல இடங்களில் சமவெளிகள் மற்றும் பெரிய நதிகளால் பிரிக்கப்பட்ட தனித்தனி மலைத்தொடர்களின் தொகுப்பாகவும் இது அமைந்திருக்கிறது. இதுதான் இதனை மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்தும் வேறுபடுத்துகிறது. இந்த அமைப்பு காரணமாக ஒவ்வொரு பகுதியும் தனித்துவமான இயற்கை சூழலையும் உயிரியல் வளத்தையும் பெற்றிருக்கிறது. இந்த மலைத்தொடர் வடக்கில் ஒடிசா மாநிலத்திலிருந்து துவங்கி ஆந்திர பிரதேசம் வழியாக இன்னும் தெலுங்கானாவின் சில பகுதிகள் வழியாகவும் தமிழ்நாடு வரைக்கும் சுமார் 1750 கிலோமீட்டர் நீளத்திலே பரவியிருக்கிறது. வங்காள விரிகுடாவிற்கு இணையாக நீளும் இந்த மலைத்தொடர் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளின் காலநிலை மற்றும் நீர்வளத்திலும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. புவியியல் ஆய்வுகளின்படி கிழக்கு தொடர்ச்சி மலை உலகின் மிகவும் பழமையான மலை அமைப்புகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்த பாறைகள் காற்று, மழை மற்றும் வெப்பநிலை மாற்றங்களால் மெதுவாக அரிக்கப்பட்டு இன்று காணப்படும் வடிவத்தையும் அடைந்திருக்கின்றன. இதன் பாறைகளில் பூமியின் தொன்மையான வரலாற்றை அறிய உதவும் பல தகவல்களும் பதிந்திருக்கின்றன. கிழக்கு தொடர்ச்சி மலையில் நல்லமலை, சேஷாசலம், வேலிகொண்டா, ஜவ்வாது மலை, கல்ராயன் மலை, பச்சை மலை, கொல்லிமலை, சித்தேரி மலை மற்றும் ஏலகிரி போன்ற பல முக்கிய மலைத்தொடர்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மலைக்கும் தனித்தனி நில அமைப்பு, காலநிலை மற்றும் உயிரினங்கள் காணப்படுகின்றன. இந்த வேறுபாடுகள் தான் கிழக்கு தொடர்ச்சி மலையை இன்னும் சிறப்பாக்குகின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொல்லிமலை, ஜவ்வாது மலை, கல்ராயன் மலை, பச்சை மலை, சித்தேரி மலை மற்றும் ஏலகிரி ஆகியவை சுற்றுலா, விவசாயம் மற்றும் மூலிகை வளங்களுக்காக புகழ்பெற்றவை. குறிப்பாக கொல்லிமலை அதன் இயற்கை அழகு, ஆகாய கங்கை அருவி மற்றும் மருத்துவ மூலிகைகளால் மிகவும் பிரபலமானது. கிழக்கு தொடர்ச்சி மலையின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று இந்தியாவின் பல முக்கிய நதிகள் இதனை ஒட்டி கடந்து செல்வதாகும். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவிரி போன்ற நதிகள் இந்த மலைத்தொடரை பல இடங்களில் பிரித்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இதன் காரணமாக கிழக்கு தொடர்ச்சி மலை பல தனித்தனி மலைத்தொகுதிகளாகவும் அமைந்திருக்கின்றன. இந்த மலைத்தொடரின் காலநிலை இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. உயரமான பகுதிகளில் குளிர்ச்சியும் தாழ்வான பகுதிகளில் வெப்பமும் அதிகமாக இருக்கும். தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகளில் கிடைக்கும் மழை இந்த மலைக்காடுகளை ஆண்டு முழுவதும் உயிர்ப்புடனும் வைத்திருக்கிறது. கிழக்கு தொடர்ச்சி மலையில் உலர் இலையுதிர் காடுகள், ஈரமான இலையுதிர் காடுகள் மற்றும் சில பகுதிகளில் பசுமை மாறா காடுகளும் காணப்படுகின்றன. தேக்கு, சந்தனம், மூங்கில், வேங்கை, நாவல், இலுப்பை, கடுக்காய், நெல்லி போன்ற பல மரங்கள் இயற்கையாகவும் வளர்கின்றன. இந்த மரங்கள் மண்ணரிப்பை தடுத்து மழைநீரை நிலத்தில் சேமிக்கவும் உதவுகின்றன. மரங்கள் மட்டுமல்லாமல் இந்த மலைத்தொடர் அரிய மருத்துவ மூலிகைகளின் களஞ்சியமாகவும் விளங்குகிறது. நிலவேம்பு, அமுக்கரா, தூதுவளை, அடாதோடை, சிறுகுறிஞ்சான், கரிசலாங்கண்ணி போன்ற பல மூலிகைகள் இங்கு இயற்கையாக வளரும். இவற்றில் பலவும் சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்திலே இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மலை பகுதிகளில் பெய்யும் மழை பெரிய நீரோடைகளாக உருவாகி பின்பு ஆறுகளாகவும் மாறுகிறது. இந்த மலைகள் இயற்கையான நீர்த்தேக்கங்களாக செயல்பட்டு மழை நீரை மெதுவாக சமவெளிக்கும் அனுப்புகின்றன. இதனால் விவசாயம், குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர்வளம் தொடர்ந்து பாதுகாக்கப்படுகிறது. அதை போல கிழக்கு தொடர்ச்சி மலை வெறும் பாறைகளின் தொகுப்பு மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான தாவரங்கள், பூச்சிகள், பறவைகள், ஊர்வன மற்றும் பாலூட்டி விலங்குகள் ஒன்றோடொன்று இணைந்து வாழும் மிகப்பெரிய உயிரியல் உலகமாகவும் விளங்குகிறது. இந்தியாவின் பல்லுயிர் வளத்தை பாதுகாப்பதில் இந்த மலைத்தொடரின் பங்கு அளவிட முடியாதது. ஆக
கிழக்கு தொடர்ச்சி மலையின் மிகப்பெரிய செல்வம் அதன் வன விலங்குகளும் தான். வங்கப்புலி, இந்திய சிறுத்தை, இந்திய யானை, கரடி, சென்னாய், காட்டுப்பன்றி, சாம்பார்மான், புள்ளிமான், நான்கு கொம்புமான் மற்றும் எறும்பு தின்னி போன்ற பல்வேறு பாலூட்டி விலங்குகள் இந்த காடுகளில் வாழ்கிறார்கள். இவை அனைத்தும் காட்டு உயிரியல் சமநிலையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கும் வகிக்கிறார்கள். இந்த மலைத்தொடர் பறவைகளின் சொர்க்கமாகவும் விளங்குகிறது. மயில், சாம்பல் காட்டுக்கோழி, மரங்கொத்தி, மீன்கொத்தி, கிளிகள், தேன் சிட்டுகள், ஆந்தைகள், கழுகுகள், பருந்துகள் மற்றும் பல பாடும் பறவைகள் ஆண்டு முழுவதும் இந்த காடுகளில் காணப்படுகின்றன. குளிர்காலங்களில் சில இடம்பெயரும் பறவைகளும் இந்த பகுதிகளை வந்து அடைகிறார்கள். அதை போல ஊர்வன மற்றும் இருவாழ்விகளும் கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயிரியல் உலகில் முக்கிய இடம் வகிக்கிறது. இந்தியாவின் மலைப்பாம்பு, நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், இன்னும் பல வகையான பல்லிகள் மற்றும் தவளைகள் இந்த காடுகளில் வாழ்கிறார்கள். இவை பூச்சிகள் மற்றும் சிறிய விலங்குகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி இயற்கை சமநிலையையும் பேணுகின்றன. இந்த மலைத்தொடரில் நூற்றுக்கணக்கான பட்டாம்பூச்சி இனங்களும் காணப்படுகின்றன. வண்ணமயமான பட்டாம்பூச்சிகள் மலர்களுக்கு மகரந்த சேர்க்கை செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தேனீக்கள், வண்டுகள் மற்றும் பல சிறிய பூச்சிகள் காடுகளின் இனப்பெருக்க சுழற்சியை தொடர்ந்து இயங்கச் செய்கின்றன. அதை போல கிழக்கு தொடர்ச்சி மலையில் பல பழங்குடியின மக்கள் தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் மலையாளி, இருளர் போன்ற சமூகங்களும், ஆந்திர பிரதேசத்தில் செஞ்சு போன்ற பழங்குடியினரும் இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள். காடுகள், மூலிகைகள் மற்றும் விலங்குகள் பற்றிய அவர்களின் பாரம்பரிய அறிவு மிகவும் மதிப்புமிக்கது. இந்த மலைத்தொடரில் பல பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளும் இருக்கின்றன. ஆந்திர பிரதேசத்தின் சேஷாசலம் உயிர்கோள காப்பகம், நல்ல மலை காடுகள், தமிழ்நாட்டின் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துடன் இணையக்கூடிய கிழக்கு மலை பகுதிகள் உள்ளிட்ட பல இடங்கள் அரிய உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு முக்கியமான பகுதிகளாகவும் இருக்கின்றன. கிழக்கு தொடர்ச்சி மலை இயற்கை சுற்றுலாவிற்கும் சிறந்த இடமாக திகழ்கிறது. கொல்லிமலை, ஏலகிரி, ஜவ்வாது, கல்ராயன், பச்சைமலை, சித்தேரி போன்ற பகுதிகள் இயற்கை அழகு, குளிர்ந்த காலநிலை மற்றும் மலை பயண அனுபவத்திற்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளையும் ஈர்த்து வருகிறது. இந்த மலைப்பகுதிகளில் பல அழகிய அருவிகளும் இருக்கின்றன. கொல்லிமலையின் ஆகாய கங்கை அருவி மிகவும் புகழ் பெற்றது. மழை காலங்களில் பல சிறிய நீர்வீழ்ச்சிகளும் உருவாகி சுற்றி இருக்கக்கூடிய காடுகளுக்கும் விலங்குகளுக்கும் முக்கிய நீர் ஆதாரமாகவும் விளங்குகின்றன. கிழக்கு தொடர்ச்சி மலை பல நதிகளின் நீர்பிடிப்பு பகுதியாகவும் செயல்படுகிறது. மழை நீரை சேமித்து மெதுவாக சமவெளிக்கு அனுப்புவதன் மூலம் விவசாயம், குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர்வளத்தையும் பாதுகாக்கிறது. இந்தியாவின் பல நகரங்களும் கிராமங்களும் மறைமுகமாக இந்த மலைத்தொடரின் நீர்வளத்தை நம்பியே இருக்கின்றன. இன்று இந்த மலைத்தொடர் பல சுற்றுச்சூழல் சவால்களையும் எதிர்கொள்கிறது. சட்டவிரோத மரவெட்டுதல், காட்டுத்தீ, சுரங்க தொழில், மனித ஆக்கிரமிப்புகள் மற்றும் கட்டுப்பாடற்ற வளர்ச்சி திட்டங்கள் சில பகுதிகளில் காடுகளின் பரப்பளவை குறைத்து வருகின்றன. இதனால் பல உயிரினங்களின் வாழ்விடங்களும் பாதிக்கப்படுகின்றன. எனவே இந்த மலைத்தொடரை பாதுகாக்க அரசு, வனத்துறை, ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இணைந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மரக்கன்றுகள் நடுதல், சட்டவிரோத வேட்டையை தடுத்தல், காட்டுத்தீயை கட்டுப்படுத்துதல் மற்றும் உயிரியல் வளங்களை பாதுகாப்பது போன்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆக மேற்கு தொடர்ச்சி மலை உலக அளவில் அதிக கவனம் பெற்றிருந்தாலும் கிழக்கு தொடர்ச்சி மலை இந்தியாவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அதற்கு சற்றும் குறையாத முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்கிறது. மலை, நதிகள், காடுகள், விலங்குகள், பறவைகள் மற்றும் மனித வாழ்க்கை ஆகிய அனைத்தையும் ஒன்றோடொன்று இணைக்கும் இயற்கையின் காவலனாகவும் இது விளங்குகிறது. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அமைதியாக நின்று எண்ணற்ற உயிர்களுக்கு வாழ்வளித்து வரும் கிழக்கு தொடர்ச்சி மலை இந்தியாவின் இயற்கை பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற பொக்கிஷமாகும். இந்த மலைத்தொடரை பாதுகாப்பது என்பது காடுகளை மட்டுமல்ல, நதிகளையும், விலங்குகளையும், பறவைகளையும், மனித வாழ்க்கையையும், வருங்கால தலைமுறைகளின் இயற்கை செல்வத்தையும் பாதுகாப்பதாகும்.